ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, இப்போ டயட் பற்றி பேச வந்திருக்கேன். டயட்னாக்கா உடம்பு சரியில்லாதவங்க எப்படி சாப்பிட்ணும் என்ன ஏதுன்ட்டு. உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் நல்லா தேவையில்லாதெல்லாம் நமக்கு தோணும். நாக்குக்கு நம்ம எது சாப்பிடக்கூடாதுன்றமோ அதை தான் தேடி தேடி சாப்பிடுவாங்க. எது சாப்பிட்ணுன்னா அது பிடிக்கல, எனக்கு தேவையில்லை, இது பார்த்தாலே வாந்தி வருது, பார்த்தாலே குமட்டுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சாப்பிட்றத உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்றத பரவாயில்ல, மருந்து இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரை கசக்க தானே செய்வோம் சாப்பிட்றோம்ல. அதே மாதிரி அந்த தேவையில்லாத இதெல்லாம் ஏற கட்டிட்டு தேவையானதை சாப்பிடுங்க. ஜுரம் இருக்குதா, ஜுரம் இருந்தால் தான் நம்ம காரமாக சாப்பிடணும். ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, காரமாக சாப்பிடாதீங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, காரமாக சாப்பிடணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எது தேவையில்லதோ அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு இன்னும் ஜாஸ்தியாக உடம்பு சரியில்லாமல் தான் போகுது. நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் எது வேண்டான்றாங்களோ அதெல்லாம் தராங்க. அதே மாதிரி நிறைய சர்க்கரை நிறைய போட்டு போட்டு காஃபி டீ எப்படின்னு குடிச்சிட்ருக்காங்க. சர்க்கரைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணாவே நல்லதுன்னு நான் நினைப்பேன். சர்க்கரை ஓவர் சர்க்கரை, தித்திப்பு, காரமும் ஜாஸ்தி எடுக்கிறோம், தித்திப்பும் ஜாஸ்தி, உப்பும் அளவாக எடுத்தாக்கா உடம்பு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.